வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க். விஜய் என்னடா சப்போர்ட் பண்ணி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காகவும் மற்ற நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மக்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது நான் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னா, திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு சக்தி முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணுறேன். ரெண்டாவது இந்த ரெண்டு கட்சிகளோட ஆட்சியும் நம்ம பார்த்தாச்சு. புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இதைத்தான் நான் நாம் தமிழர் கட்சியிலும் எதிர்பார்த்தேன். அதாவது திராவிடமும் சரி, திமுகவும் சரி, அடுத்தது திராவிடம் அதிமுகவும் சரி, ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணதை நம்ம பார்த்தாச்சு. கலைஞர் பேரிலிருந்து ஜெயலலிதா அம்மா, எடப்பாடி பழனிசாமி ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாலின் ஐயானுடைய டீம் வரலாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை சிறை சென்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்டாலின் மிசா கைதியாக உள்ளே போகும்போது, ஐயா ஸ்டாலின் மிசா கைதியாக உள்ளே போகும்போது விஜய்க்கு வயசு எத்தனை வயசு, அவர் குழந்தை அப்படின்னாங்க. இப்போ நான் அதே கேள்வி நான் கேட்குறேன். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ முதலமைச்சர் ஆகிறாரு ஆகலை அது வேற. இப்போ அடுத்த முதலமைச்சர் யாரு? உதயநிதி ஸ்டாலின் தான். மிசாவில் சார் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்ற டைம்ல உதயநிதி ஸ்டாருக்கு என்ன வயசு, உதயநிதி ஐயாவுக்கு என்ன வயசா இருக்கும் அண்ணனுக்கு? நீங்களே சொல்லுங்க. இப்போ அந்த ஏஜும் இந்த ஏஜும் கம்பேர் பண்ணும்போது விஜய் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அவருடைய ஏஜ் அதிகமாக தான் இருந்திருக்கும். இப்போ அடுத்த முதல்வர் திமுகவில் யாரு கிரியேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்கள தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன். அது எந்த மாற்றமும் கிடையாது, எந்த கருத்து வேறுபாடே கிடையாது. விஜய் சார் தப்பு பண்ணால் விஜய் தப்பு பண்ணுறதா சொல்லுவேன். விஜய் சார் நல்லது பண்ணால் விஜய் சார் நல்லது பண்ணுறதா சொல்லுவேன். திமுக ஒரு நல்லது பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக திமுக நல்லது பண்ணியிருக்குன்னே சொல்லுவேன். திமுக பண்ணின நல்லதுகள் என்னென்னு நான் சொல்லட்டுமா? இலவச பேருந்து ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணம் கொடுப்பது ஒன்று. இந்த ரெண்டை தாண்டி அவங்க திட்டங்கள் எதுவும் எனக்கு பெருசாக படலை. அது ரெண்டு திட்டங்கள் தான் உண்மையிலே சிறப்பான திட்டங்கள். இது ரெண்டு தான். இதை தாண்டி திமுக அவர்கள் இன்னும் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிடிக்கணும். அவங்களுக்கு இன்னும் இதெல்லாம் இந்த 4.5 வருஷம் தவறு விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அது போக திமுக அமைச்சர்கள் எல்லாம் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஓசி பஸ்ங்கிறதாகட்டும், அந்த சைவம் வைணவம் அப்படிங்கிறதாகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தாறுமாறாக பேசியிருப்பாங்க. ஐயா 11 மணிக்கு ஆட்சியில் உட்காந்தா 11:05 ஆற்றுல மணல் அள்ளி எவன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற சொல்கிற விஷயமாகட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா அடாவடித்தனமாக நிறைய பேசிட்டாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கால மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும், ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு டாஸ்மார்க்கை தூக்கி பிடிச்ச கட்சி தான். இப்போ போதையில்லா தமிழகம் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கையிலே சொல்லியிருக்காங்க டிவிக்கு. அவங்களோட ஆட்சியும் ஒரு 5 வருஷம் பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அவங்க ஆட்சி சரியில்லைன்னா திராவிட கட்சிகளோட சேர்ந்து தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான் டிவிக்கு. வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான். ஒருத்தர் ஆட்சி நல்லா பண்றாங்களா பண்ணலையா அதை தான் நம்ம எதிர்பார்க்கணுமா தவிர அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம பேசக்கூடாது. ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி கூட்டத்துக்கு பேச போற, அந்த கட்சி கூட்டத்தில் அந்த ஏரியாவுடைய அமைச்சரையே நீ பேச போற, முன்னாள் அமைச்சரை. அந்த ஏரியாவில் ஒரு போய் பேசும்போது அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ போய் பேசணும். இப்போ மேடையில் பேசுறாரு, சூழ்ச்சி தெரியாத எங்க தலைவர்னு சொல்லிட்டு ஆதவ் சார் பேசுறாரு. தளபதி பார்த்து சூழ்ச்சி தான் தெரிஞ்சிருக்கணும். அரசியல்னாவே சூழ்ச்சி தெரிஞ்சாதான் அது அரசியல். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கரூர் ஸ்டாம்பேடு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி தலைவரி அந்த கட்சியோட அமைச்சரையே நீ போய் பேசுறீங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை விட வெறும் மோசமாக கூட பண்ணிருக்கலாம். பட் இதோட நிறுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? ஓகே ரைட்டு. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, காவல்துறை கட்டுப்பாடு, ரெண்டாவது போன கூட்ட கட்டுப்பாடு, அதெல்லாம் விட்டுருக்க. கரூர் நாம் இனிமேல் பேசவே கூடாது. கரூர் நம்ம ஒதுக்கி வச்சு தான் தீரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அது அந்த மக்களே சமாதானம் ஆயிட்டாங்க. மக்களுக்கு தேவையான விஷயம் வந்துருச்சு. அந்த உயிர்கள் மேல நம்மளுக்கு பரிதாபமா இருக்கு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நான் வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த உயிர் போவே கூடாது. ஒரு உயிர் போனாலும் அது கஷ்டம் தான். அது ஒரு இழப்பு தான். அது ஒரு
குடும்பத்தை பாதிக்கக்கூடிய பெரிய கொடுமையான செயல் தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ டிவிகேவுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேனுடைய தளபதி வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அதுக்கு சப்போர்ட் பண்ணல. டிவிகேவோட கொள்கை உலகத்திலேயே பிரபலமான கொள்கை, நோ 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 நோ, அதுக்காக சப்போர்ட் பண்ணல. டிவிகே கட்சி வந்து பெரும் இளைஞர்களை கூட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணல. டிவிகேவை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு. ஒவ்வொருத்தனும் வந்து பேசும்போது டிவிகே வந்து ஒன்றும் தெரியாத கட்சி, எதுக்குமே லாக் இல்லாத கட்சி, டிவிகே தலைவர் வந்து ஒரு தற்குறி, அது அணில் கூட்டம் அப்படின்னு சொல்கிறானுங்க பாரு. இவங்களுக்கோசரம் தான் நம்ம வந்து டிவிகேவை ஆரம்பிக்கிறோம், ஆதரிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து பேசாமல் இருக்கிறவனை பார்த்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேசாமல் இருக்கிற மனுஷன் மேலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அனுதாபம் ஏற்படும். அந்த அனுதாபத்தை தான் நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். திருமாவளவன் சார் ஆகட்டும், வைகோ சார் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஆகட்டும், சீமானுடைய தம்பிகள் ஆகட்டும், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து விஜய் சாரை திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் சார் திட்டுறது வந்து ஒரு அண்ணன் சீமான் திட்டுறது வந்து ஒரு நியாயமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 15 வருஷமா கட்டி எழுப்பின ஒரு கோட்டையை திடீர்னு வந்து ஒருத்தர் காலால் எட்டி உதைச்சா எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலையில தான் சீமான் அண்ணனோட கூட்டம் இருக்கு. அதனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவங்க வந்து மோசமா சித்தரிக்கிறாங்க. இது எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க வந்து பேசுறது வந்து ஒரு எல்லை தாண்டி பேசுறாங்க. எல்லை தாண்டி பேசுறோம்னா, ஒரு மனுஷன் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனுஷனை வந்து நம்ம எப்படி பேசணுங்கிறது ஒரு வரமுறை இருக்கு. இப்போ வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மரியாதை. இது அண்ணன் சீமான் இப்படி பண்றாரு அப்படி சொல்லலாம். ஆனா இவனுங்க என்ன பேசினானுங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். டிவிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதனால நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சத்தியமாக நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை படி செய்யுங்க, அது தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவிக்கில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குறிப்பாக வந்து இப்போ ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. என்ன டாபிக் தெரியுமா? ஆதவ் சார் வந்து அன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு பேசும்போது, முடிஞ்சா எங்கள் அண்ணன் மேலே கை வைடா பார்க்கலான்னு சொல்லிட்டு மீசைக்காரரையாகட்டும், மற்ற கட்சிக்கு மற்ற இடங்களையாவதும், அந்த ஊரில் ஒரு ரவுடி பையன் இருக்கானே, அவன் பயங்கரமான ஆளாச்சுன்னு சொல்லும்போது இவர் என்ன சொன்னார், 6 மாதம் போருங்கடா, யார் ரவுடி பையன் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. உடனே அது வந்து வன்முறை தூண்டுறதா நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஒரு ரவுடி பையனை நாங்கள் அழிச்சிருவோம், நாங்கள் நல்லவங்க, ஒரு ரவுடி பையனை இல்லாமல் பண்ணிடுவோம், அதாவது ரவுடித்தனத்தை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதா தான் நாம் எடுத்துக்கணும். நீ ரவுடித்தனம் பண்ணுற 6 மாதம் போன்ற இருறா, நானும் வந்து ரவுடித்தனம் பண்ணுறாவா, அது எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் இப்போ வந்து பேசும்படி பொருளாக போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன விஷயம் வேற. நீ பெரிய ரவுடியா இருறா, நான் ஒரு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரவுடித்தனத்தை அடக்கிறேன், அதுதான் வந்து ஒரு பேச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வேற விதமாக திரிச்சு விடுறாங்க, அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது. அப்புறம் வந்து தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது ஒரு மோசமான ஒரு சித்தரிப்பால் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து அவனை கட்டி வச்சு அடிக்கணும் சார். அவனு என்னைக்கெல்லாம் விட்டனாலாம் ஓங்கி மூஞ்சில குத்துணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன நாகரிகமான ஒரு பேச்சு. இன்னைக்கு பார்க்குறேன், வாடா போடான்னு பேசி வந்து ஆதவ் சாரும் விஜய் சாரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கட்டுரை எழுதி மக்கள் படிக்கிட்டுன்னு விடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி வந்து நம்ம ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த கட்சி நீங்கள் கண்டுக்காமட்டாவே அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிரும். இப்போ வந்து நானும் கூட போன டைமில் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை ரொம்ப ஆதரித்து தான் பேசினேன். அதுக்கு ஆதரித்து பேசுனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட கொள்கை பிடிச்சி ஆதரிச்சான் கிடையாது, அந்த கட்சியோட கூட்டத்தை பார்த்து ஆதரிச்சான் கிடையாது. அந்த கட்சி வந்து ஒரு தனிச்சு விடப்பட்ட கட்சி. இந்த திராவிட கட்சிகளுக்கு மேலே ஒரு புது கட்சி அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நன்மையானதை சிலது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி பார்த்தா, அங்கே கூவத்தை விட ரொம்ப மோசமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இப்போ எடுத்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சகட்டு மேனிக்க நாக்கில் என்ன ஒரு வார்த்தை வரக்கூடாதோ அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து பேசுகிறாங்க. ஏன்னா தமிழில் பேசுகிற வார்த்தை அதெல்லாம், இந்த தமிழில் பேசுகிற இந்த வார்த்தையை பேசுறதுக்கோசரம் தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி உருவாகுது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து, குறிப்பாக அண்ணன் சீமானுடைய தம்பிகள் வந்து மிக மோசமாக வந்து விஜய் சாரை திட்டுறாங்க, மிக மோசமாக வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் திட்டுறாங்க. தற்குறிங்கிறங்களா, இந்த ஒரு பையன் தம்பி கேட்டிருந்தா, இந்த தற்குறி ஓட்டு போட்டு தானே நீங்கள் 36 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உண்மையிலே நானும் ஒரு தற்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் பார்த்தியா, நாங்களாம் தற்குறி தான், பொய்யெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறது உண்மையான வார்த்தை தான்.
அதாவது இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் விஜய் சார் வந்து நீங்கள் கண்டுக்காமே இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற ஓட்டு எந்த மாற்றத்துக்கு எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு வந்து மாறி இருக்காது. அந்த ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்கு மேலே கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர் விஜய் தொண்டர்களாக உங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்கள இப்போ தற்குறி அணில் கூட்டம்னு சொல்லி நீங்கள் அவங்களை கேவலப்படுத்தி அவங்கள உங்கள் கட்சி விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. அவ்வளோதான் விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா சீமான் அண்ணன் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து மிகவும் டவுன் ஆகிறதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, அவங்களோட தம்பிகள் தான், வேற யாருமே கிடையாது. இதை வந்து சீமான் அண்ணன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறதுன்னா, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து டிவிக்கே வந்து ஒரு இதாகவே நினைக்கிறதே கிடையாது. ஓகே, அது ஒரு கட்சி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தலைவருக்கு தெரியல. அவங்க முழுக்க எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது நான் என்னை எதிர்க்கிறவனெல்லாம் எதிரி இல்லைன்னு சீமான் சார் சொல்லுவார். நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த மூலதனமாக எடுத்துக்கிட்டு தான் விஜய் சார் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை எத்தனையோ பேர் எதிர்ப்பாங்க, அதுக்கு நான் எதிரி இல்லை, நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் டிஎம்கே மேலே ஒரு போர் தொடுக்கிறாரு நம்ம டிவிகே தலைவர். அது சிறப்பாக போயிட்டு இருக்கு. சரி, வரக்கூடிய காலங்களில் வந்து பார்ப்போம். ஆதவ் சார்னுடைய பேச்சு வந்து இந்த டைம் வந்து செம்மையாக ஸ்பீச் கொடுத்து வேற லெவலில் எங்களுக்கு எல்லாம் கியூஸ் பம்ப் ஏற்றி விட்டாரு. அதுக்கே உண்மையிலே பரவாயில்ல. நேற்று நடந்த அந்த அரங்கம் நிறைந்த அந்த சிங்கிள் ட்ராக், அதாவது முதல் பாடல் வந்து நேற்று வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அந்த பாடலுக்கு எவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்துச்சு, ரசிகர்கள் எல்லாம் எப்படி குதிச்சாங்க, தொண்டர்கள் எப்படி பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இன்னும் வரப்போகிற காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விஜய் சாருக்கு நான் ஆதரவு தெரியும்னு நான் சொல்லலை. விஜய் யார் மேலே கரெக்டான நியாயம் இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. குறிப்பாக ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுக்காங்க. நன்றி, வணக்கம்.